ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப பாவம். போன சீசன் தான் அவங்களுக்கு சாமிக்கு விட்டுருச்சுன்னு பார்த்தா, இந்த சீசன் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சும் சாமிக்கு விட்டாங்க போல இருக்குது. உண்மையிலே வந்து ஸ்குவாட்லயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, கொஞ்சம் வந்து அதிருப்தியான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பிளேயர்ஸ் காட்டுறாங்க. எனக்கு என்னன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் தாண்டி அவங்களோட செலிப்ரேஷன் வந்து என்னடா கிட்டத்தட்ட ஏதோ 5 கப் ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இதில பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து வெறுத்துட்டாங்க. அவங்களுடைய சொந்த டீம அவங்களே அடிக்கிறாங்க, அவங்களே ட்ரோல் பண்றாங்க, அவங்களே வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. அதாவது ஒரு சீசன்ல 3 மேட்ச் தோத்த உங்களுக்கே இப்படின்னா 17 வருஷமா இதையே நாங்க வந்து கட்டி காப்பாத்திட்டு இருந்தோம். ஆனா நாங்க எந்த ஒரு நேரத்திலும் வந்து நாங்க எங்க டீம விட்டே குடுக்கல அப்படின்னு ஆர்சிபியோடைய அந்த லாயல்டி வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு செயலா தான் தோணுது. ஏன்னா 17 வருஷம் எத்தனையோ மேட்சஸ் வந்து தோத்துருக்காங்க. எத்தனையோ கேலி கிண்டல்கள், ரொம்ப அவதூறாலாம் பேசியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுட்டு அவனுடைய டீமுக்கு ஒரு ஃபேன் கூட ஆர்சிபிலேருந்து வெளியே போகாம அப்படியே இருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் லாயல்டி. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸா பார்க்கணும். என்ன இருந்தாலுமே இங்க லாயல்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து ஏதோ 2 மேட்ச் 3 மேட்ச்ல நடந்தனால அத வச்சுட்டு மொத்தமா அப்படியே கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே நேத்து நடந்த மேட்ச் வேற லெவல். ஆர்சிபி உண்மையிலே டாப் ஃபார்ம்ல, டாப் கியர்ல அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்குது. முக்கியமான கருத்து, நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். என்னையவே வந்து ஆர்சிபி மேட்ச வந்து ரசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, உண்மையிலே ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பட் அட் த சேம் டைம் 3 மேட்ச் தான் தோத்துருக்கு. சென்னை வந்து இனியும் ஏகப்பட்ட மேட்சஸ்ல இருக்குது. கம்பேக் குடுப்பாங்க. அவங்களுடைய தப்பெல்லாம் கண்டிப்பா சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத ஃபேன்ஸுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோர்ந்து போயிறாதீங்க.